ஹாய் ஒருவன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீட் எக்ஸாம் கேன்சல் தொடர்பாக ஒரு நோட்டீஸ் வெளியிட்டிருக்காங்க. ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி வெளியே வந்துருச்சு. என்னுடைய தாட் என்ன அப்படின்னா, நீங்கள் கவலைப்பட வேண்டாம் தான் சொல்லுவேன். ஏன்னா நீட்டு எவ்வளோ பெரிய எக்ஸாமு, எவ்வளோ தவம் கடந்து படிச்சிருப்பீங்க. நிறையா நல்லா எழுதுனவங்களுக்கு கொஞ்சம் ஃபியராக இருக்கும். எப்படா திரும்ப ரீகால் பண்ணி எல்லா விஷயமும் எழுத போகிறோம் அப்படின்னு. எப்போவுமே நீட் எக்ஸாம் பார்த்திங்கன்னா கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுது அப்படின்னா அவங்க 2 விதமான 3 விதமான கொஸ்டின் பேப்பர் வச்சுருப்பாங்க. இந்த தடவை கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும் அப்படின்னா டஃப்பாக தான் இருக்கும். நான் பயப்படுத்தலை, டஃப்பாக தான் அவங்க கேட்பாங்க. அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. ஆனால் என்டிஏ கிட்ட ஒன்று கேட்குறேன். ஒவ்வொரு வருஷமும் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நீட்டை கேன்சல் பண்ணால் பண்ணுறதில்ல, இல்லை நீட்டு 12th எக்ஸாம் முடித்தோடனே வைக்கினா வைக்கிறதில்ல, ஜேஇ வைக்கிற மாதிரி வைக்கலன்னா ஜேஇயில் ஏதாவது பிரச்சனை வருதா அந்த மாதிரி வைக்கினா வைக்கிறதில்ல. ஒரு மாதம் அதுக்கு டைம் வேறு. இது எதனாலன்னு எனக்கு தெரியல. நிறைய குளறுபடிகள் நீட்டு என்டிஏ மூலயமா. ஸோ அப்போது என்னென்னா இந்த தடவை ராஜஸ்தானில் லீக் ஆனதுக்கு யார் காரணம்? அவங்களே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டாங்க. அவங்களே சொல்கிறாங்க சிபிஐ வச்சு நாங்கள் விசாரிக்க போகிறோம் அப்படிலாம் சொல்லிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ரீகண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பிளாக் கலரில் எழுதியிருக்காங்க. மே 3ஆம் தேதி நடந்த எக்ஸாம் நாங்கள் கேன்சல் பண்ணுறோம், ரீகண்டக்ட் பண்ண போகிறோம். அது டேட்டு எப்போவுமே அனௌன்ஸ் பண்ணலை. ஆனால் ஒரு விஷயத்தை ஆழமாக சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒன்றையும் சொல்லிக்கிறேன். நீங்கள் தயவு செய்து ரிலாக்ஸ்டாக இருங்க. எந்த ஒரு பதட்டமும் வேண்டாம். ரீ எக்ஸாம் டஃப்பாக வந்தாலும் கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகும். ஈஸியாக வந்துச்சுன்னா ஜாலி, பட் ஈஸியாக வருமானு தெரியல, எப்படி வரும்னு தெரியல. எக்ஸாம் எப்போ சார் இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு 7லேருந்து 15 நாளுக்குள்ளே வச்சுருவாங்க. இதனால் டிஎன்இஏ கவுன்சிலிங்கு, பேராமெடிக்கல் கவுன்சிலிங், இந்த கவுன்சிலிங்லாம் தள்ளி போயிடும். முக்கியமாக இன்ஜினியரிங் கவுன்சிலிங் தள்ளி போயிடும். இந்த நீட் எக்ஸாம் பொறுத்து தான், நீட் கவுன்சிலிங்கை பொறுத்து தான் இந்த டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் சொல்லிவிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்துவாங்க, ஸ்டேட் கோட்டாக்கு. அப்போது இதில் சீட் எடுக்காதவன் என்ஜினியரிங் போவான். ஸோ அப்போ என்ஜினியரிங் எப்போவுமே நீட் கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ தான் அந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங் ஆரம்பிக்கும். ஸோ இவங்க இவ்வளோ லேட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போ எக்ஸாம் கேன்சல்னால் லேட் ஆகுது அப்படின்னா டிஎன்இஏ கவுன்சிலிங்கும் தள்ளி போகுமா, இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கும் தள்ளி போகுமான்னு தெரியல. ஆனால் சீக்கிரமாக நடத்தி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா எல்லாமே சீக்கிரம் நடந்து ஆகணும்ல. அப்போ தானே டிஎன்ஏ கவுன்சிலிங் மித்த கவுன்சிலிங்க்கும் டிஸ்டர்ப் ஆகாது. இந்த கவர்மெண்ட் மட்டும் கிடையாது, எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் அதே பிரச்சனை இருக்குது. ஸோ ஏன்னா கண்ட்ரி ஃபுல்லாகவே ரீ எக்ஸாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஏதோ நல்லா எழுதுனவங்களுக்கு ஓகே ஒரு மாதிரி இருக்கும், நல்லா எழுதாதவங்களுக்கு ஒரு ரீசான்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். சும்மா போய் எழுதுனவங்களுக்கு நான் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க, அவங்களே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டாங்க. என்னென்னா நோ ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் தேவையில்லைப்பா, சரிங்களா? ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணது போதும். நோ அடிஷ்னல் எக்ஸாமினேஷன் ஃபீ தேவையில்லை. ஃபீ ஆல்ரெடி பே பண்ணியிருப்பீங்களா, அது போதும். அந்த பே பண்ண ஃபீஸுமே ரீஃபண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் வில் பி ரீஃபண்டட் டு தி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தி எக்ஸாம் வில் பி ரீகண்டக்டட் யூஸிங் என்டிஎஸ் இன்டர்னல் ரிசோர்ஸ். அவ்வளோதான். ஸோ உங்கள் பணம் தேவையில்லை, உங்கள் பணம் திருப்பி கொடுக்கப்படும்னு சொல்லிட்டாங்க. அண்ட் அட்மிட் கார்டுலேருந்து இங்கே பாருங்கள், ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டா, கேண்டிடேட் அண்ட் எக்ஸாமினேஷன் சென்டர் எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்குது கரெக்டாக. அதே எக்ஸாமினேஷன் சென்டரில் அதே டேட்டா, அதே ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே அதுதான். எக்ஸாம் டேட் மட்டும் சொன்னால் போதும், நீங்கள் போய் எழுதினா போதும். அட்மிட் கார்டு மட்டும் மாறும்னு நினைக்கிறேன், ஏன்னா எக்ஸாம் டேட் மாறும்ல. அப்போது வில் பி கேரிட் ஃபார்வர்டு தி ரீகண்டக்டட் எக்ஸாமினேஷன். அட்மிட் கார்டு முதல் கொண்டு ஃபைல் ஆகிருக்கும். அட்மிட் கார்டு மட்டும் அவங்க எப்போன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏன் நான் சொல்கிறேன்னா அட்மிட் கார்டு அந்த டேட்டு ஃபைல் ஆகிருக்கும். ஸோ அதனால் அட்மிட் கார்டு மட்டும் எப்போன்னு ரிலீஸ் பண்ணுவாங்க. இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், ஃபர்தர் கம்யூனிகேஷனுக்கு இன்க்ளூடிங் ரீகண்டக்டிங் எக்ஸாமினேஷன் டேட் அண்ட் ரீஇஷ்யூட் அட்மிட் கார்டு ஷெடியூல், ரீஇஷ்யூட் அட்மிட் கார்டு ஷெடியூல். ஸோ அந்த ஷெடியூலை அறிவிச்சிருவாங்க. சிட்டி சென்ட்ரு எல்லாமே நீங்கள் எழுதின சென்டரே தான். ஸோ அதனால் இது பேனிக் ஆகிக்க வேண்டாம், எல்லாமே அவங்களே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டாங்க. ஸோ நீங்கள் எழுத போகிற எக்ஸாம் அங்கேயே தான், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண தேவையில்லை, ரீஃபண்ட் பண்ணுறாங்க, அட்மிட் கார்டு திரும்பவும் கொடுக்குறாங்க. அண்ட் பணம் திருப்பி வந்துடும். அண்ட் பணம் நீங்கள் கட்ட தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸோ புதுசாக யாரும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் எக்ஸாம். 23 லட்சம் பேர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். ஸோ இது ஒரு பெரிய என்டிஏ பெரிய ரிஸ்க் எடுக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். இருந்தாலும் சார் எங்களை பற்றி இவங்க யோசிச்சிங்களாங்க சார், நீங்கள் அவங்க ரிஸ்க் எடுக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக மாணவர்கள் நிறைய படிச்சுட்டு இப்போ ரிலாக்ஸ்டாக இருந்திருப்பாங்க, எல்லாம் மறந்தே போயிருக்கும். திரும்ப எடுத்து ரீகால் பண்ணுறதுங்கிறது ஓகே. அண்ட் நிறைய பேர் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு இன்ஸ்டியூஷனில் போய் சேர்ந்துருப்பீங்க, லட்சக்கணக்கில் செலவு பண்ணியிருப்பீங்க. அண்ட் அது இப்போ வேஸ்ட்டுன்னு நினச்சிருப்பீங்க. வேஸ்ட் ஆகாது, நோட்ஸ் எடுத்து திரும்பவும் படிக்க ஆரம்பிங்க, வேறு வழியே கிடையாது, அக்செப்ட் பண்ணி தான் ஆகும். ஸோ என்ன பண்ணுறதுங்க, 2026 நடக்கக்கூடாத பிரச்சனையெல்லாம் நடந்துகிட்டு இருக்குதுங்கிறது தான் ஒரு மறுக்க முடியாத உண்மை. ஸோ அதனால் தயவுசெய்து பார்த்தீங்கன்னா இந்த நியூஸை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருப்பேன். என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, போனது போய் தொலையுதுங்க.
நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணி எழுத ஆரம்பிச்சிருங்க, திரும்ப ஒரு சான்ஸ் சொல்லி. நீட் டஃப்பாக வந்தால் கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகும், கவலையே படாது. எவ்வளோ டஃப்பாக வந்தாலும் சரி அதுக்கேற்ற மாதிரி நல்லா எழுது. ஓரளவுக்கு 500 மார்க் எடுத்தேன், இப்போ டஃப்பாக வந்துச்சுன்னா 500 மார்க் எடுத்தால் கூட உனக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள். அடுத்த அஃபிஷியல் நியூஸ் வர்றப்போ நான் அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக 2026 பேட்சை வச்சு செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்களாட்டிருக்கு. ஏதோ ஒரு விதத்தில் வச்சு செய்கிறாங்க. இப்போ என்டிஏ வச்சு செய்கிறாங்க, சரி ஓகே. எனிவே யாருக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்னு தெரியல, என்டிஏக்கா இல்லை ஸ்டூடெண்ட்ஸ்க்கான்னு. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் என்னோடய சைடு சப்போர்ட். என்டிஏவும் கஷ்டப்பட்டு இப்போ வந்து அதை கண்டுபிடிச்சி, ஏன்னா ப்ராமிசிங்காக நடத்தணும் இந்த எக்ஸாம், எந்த வித குளறுபடி இல்லாமல். ஒருத்தனுக்கு நியாயம் கிடச்சி ஒருத்தனுக்கு கிடைக்கலன்னா நல்லா இருக்காதுல்ல, அதான் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ எனிவே அது பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. அண்ட் 1 வீக்கில் எனக்கு தெரிஞ்சு அட்மிட் கார்டெல்லாம் வந்து நீங்கள் எழுத ஆரம்பிச்சிங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 7 to 15 நாளுக்குள்ளே, 24ஆம் தேதி இல்லைனா 31ஆம் தேதி கூட நீங்கள் எழுதிடுவீங்க, வேணா பாரு, அந்த இடத்துல எக்ஸாம் வந்துடும். ஸோ அதனால் ரெடியாக இருங்க, நோட்ஸ் எல்லாம் வச்சு போய் படிக்க ஆரம்பிச்சிருங்க, வேறு வழி கிடையாது. ஓகேவா? நன்றி, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.